கொரிந்தியர் 10:12. 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. இந்த இடத்துல ஒரு சொல்ல எச்சரிக்கையாயிருங்கள். You be careful, take heed. நான் நிற்கிறேன் என்று யாரும் நினைக்க, ஓ நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற நபர், ஒரு நாளும் நான்லாம் விசுவாசத்தை விட்டு குறையவே மாட்டேன், அந்த மாதிரி நம்ம அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்க கூடாது. Let us not think that we stand. We should not think like I believe God, I always believe God, I will never depart from the faith of God. You should not think like that. நாம் ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஆண்டவரே இன்றைக்கு நான் உமக்குள்ளாக உறுதியாக நான் நிற்கிறேன் என்றால் உம்முடைய கிருபை ஆண்டவரே. We need to be careful. We need to pray unto the Lord. Lord, today I am standing for you because of your grace. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நான் நிற்கிறேன் ஆண்டவரே. Lord, because of your grace I stand. உம்மை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடங்கள் ஆயிற்று. I have accepted you and many years have passed. ஆண்டவரே இவ்வளவு வருஷமாக உமக்குள்ளாக நான் நிலைத்திருக்கிறேன் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. Even all these years I have been standing for you because of your grace. விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Lest take heed that lest he fall. முதல்ல அவர் என்ன சொல்றார்? Be careful. First he has told us be careful. அப்ப நம்ம இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் நுழைய வேண்டுமானால் முதலாவது we have to be careful. So if you need to enter into his rest, first we need to be careful. இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். Examine yourself whether ye be in faith, prove your own selves. உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். You prove, examine yourself. Examine yourself. இரண்டாவதாக என்ன பண்ணுமா? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். Secondly, we need to examine ourselves. ஆண்டவருக்குள்ளாக நான் ஒழுங்கா நிக்கிறேனா? Am I really standing properly before God? ஆண்டவரே நான் கோபப்படுத்தாமல் இருக்கிறேனா? Am I here not provoking God? என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? How is my heart today? உங்களுடைய இருதயத்தை நீங்க தான் சோதிக்க முடியும். Only you can examine your heart. மற்றவங்க உங்க இருதயத்தை சோதிக்க முடியாது. Others cannot come and examine your heart. உங்க இருதயம் கடினமான இருதயமாக இருக்கிறதா அல்லது சதையான இருதயமாக இருக்கிறதா? Whether your heart is hardened or fleshy, only you can examine. கடினமான இருதயம் விசுவாசிக்காது. A hardened heart cannot believe. ஆனா சதையான இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும். But a fleshy and a spongy heart will believe the word of God. அந்த விசுவாசிக்கிற இருதயம் உள்ளவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். Those who have faith in their heart, they will experience the blessings and the promise of God. ஆகவே தான் ஆண்டவர் வசனம் சொல்ல examine yourself. So the word says to us, examine yourself. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான homework இதுதான். This is the important homework we need to do. மற்றவர்களை குறித்து மற்றவங்களை நாம எக்ஸாமின் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. God has never told us to examine the hearts of other people. நம்முடைய இருதயத்தை நம்ம சோதிக்க வேண்டும். We need to examine our own heart. எதுக்கு டெஸ்ட் பாருங்க? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். விசுவாசமா தான் இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல உண்மையான விசுவாசத்தோட இருக்கீங்களான்னு உங்களை சோதிச்சு பாருங்க. So what test you need to take? You need to test whether you are in faith today or not. சோதித்து அறியுங்கள். You test and you know yourself. உங்களை சோதித்து பாருங்கள். You examine yourself. இதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to take time for அதனால this. தான் ஜெப நேரத்துல நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். So in the time of prayer we need to examine ourselves. ஜெப நேரம் என்பது நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தி, ஆண்டவரே எனக்குள்ளாக குறைவுகள் ஏதாவது இருந்தா என்னை காட்டி என்னை நல்ல வழியில நடத்துங்க ஆண்டவரே. The time of prayer is where you humble yourself before the Lord and say to him, Lord, if there is any wicked or unpleasant things in my heart, you remove it from me. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். You examine yourself. உங்களுக்கே நீங்க ஒரு டெஸ்ட் வைங்க, பரீட்சை வச்சு பாருங்கன்றார். You test yourself. That's what the word says. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? Know ye not your own selves how that Jesus Christ is in you? இப்பொழுது உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஜீவிக்கிறார். Today Jesus Christ is living in you. ஆகவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். So we need to have faith. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should be the people who believe the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால், if we do not believe the word of God, நமக்காக வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது.